சண்டே மட்டும் தான் பழக்கறி இருக்கும் சாப்பிட்டு பாருங்க மச்சான் வச்சு எனக்கு இருக்க வியாதி இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னன்னா எல்லா நாளும் 8 ஆனா கூட தூக்கம் தெரியாது. இந்த சண்டே வந்தா மட்டும் தியானம் 6 மணிக்கே முழிப்பு வந்துருக்காங்க. இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் தான் இல்ல வேற யாருக்காவது இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க மச்சான் மச்சீஸ். அப்படி காலையில 6 மணிக்கு எந்திரிக்க காலையிலே குடல் கறி சாப்பிட போலாம்னு கிளம்பிட்டேன். அதுவும் முட்டை குடல் வறுவல், வெங்காயம் முட்டை கொஞ்சம் பெப்பர் எல்லாம் போட்டு செமி கிரேவியா தருவாங்க. சும்மா தாறுமாறா இருக்கும். குடல் 100 ரூபா, முட்டை குடல் 110 ரூபா. இவங்க கடை மெனுல எதுவுமே 30 ரூபாயை தாண்டாது குடல் கறியை தவிர. சோ நீங்க 50 ரூபாய் எடுத்துட்டு போனீங்கன்னா வயிறார சாப்பிட்டு வரலாம். நான் மெயின் டிஷ்ஷா ஒரு முட்டை தோசை ஒரு இட்லியும் வாங்கினேன். முட்டை தோசை மேல அப்படியே சுட சுட குடல் குழம்பு ஊத்தி ஊற வச்சு ஊர்ன தோசையை பிச்சு முட்டை குடல கொஞ்சமா வச்சு சாப்பிடுங்க. ஆஹா. என்ன இந்த நேரத்துல பெருக்கிட்டு இருக்கா? பெருக்கிட்டு தான் இருக்கா? என்ன தப்பா சொல்லிட்ட? பெருக்கிட்டு இருக்கேன் தானே கேட்டேன். நானும் பெருக்கிட்டு தான் சொல்றேன். என்ன? ஏய் ஏய் பீரியட்ஸா? அப்ப போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? எதுக்கு இது பண்ணிட்டு இருக்க? அவங்க வீட்டுல இருந்து எல்லாரும் வராங்களாம். கீழே மேல கிளீன் பண்ண சொல்றாங்க. உனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல வேண்டியதுதானே? சொல்லிட்டா மட்டும் எங்க வீட்டுல இருந்து யாராவது வராங்கன்னு சொல்லிட்டா போதுமே, உனக்கு இந்த இடம் வந்துருமே அப்படின்றாங்க. இதெல்லாம் பழகிடுச்சு. அதுவும் கரெக்ட் தான். ஒரு ஆம்பளையா நம்மளால என்ன பண்ண முடியும்? எனக்கு மட்டும் ஒரு பயம் கிடைச்சுன்னு வைங்க, இந்த பொம்பளைங்க எல்லாருக்குமே பீரியட்ஸ் வந்து சாப விட்டுருவேன். அப்ப தெரியும் நம்ம வலி. ஐயக்கடா அதெல்லாம் மாத்த முடியுமா? என்ன சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன். என்ன இப்ப நான் என்ன தப்பா கேட்டேன்? சாப்பிட்டாச்சா தானே கேட்டேன். அவனே மூச்சு இருக்கான். ஓ